ஓராண்டுக்கு முன்பே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இறந்திருக்கிறார்கள். அல்லாஹுவுக்கு இங்க 2 ஏற்பாடும் முடியணும். ஒன்னு என்னன்னா, சுலைமானுடைய மௌத்துடைய செய்தி தெரியாம இருக்கணும். இப்படி பிடித்த வண்ணமே இருக்கிறார்கள். பைத்துல் முகத்தஸுடைய பணியும் முடியணும். இந்த நிகழ்வின் வழியாக நமக்கு தெரிய வருகிற, அல்லாஹ் சொல்ல வருகிற ஒரு 3-4 செய்தி மட்டும் முக்கியமானது. ஒன்னாவது, இறைவனுடைய திட்டப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கச்சிதமாய் தவணை வந்த உடனே முடிச்சுட்டார். அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அல்லாஹ்வை பொறுத்தவரையும் இதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅகிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், தவணை வந்து விட்டால் முந்தவும் பிந்தவும் முடியாது. பைத்துல் முகத்தஸை முடிக்கிட்டு கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கலாம், இல்ல, தவணை வந்து விட்டது, முடிந்து விட்டது. உலகத்தில் ஜின்களை, மனிதர்களை, பறவைகளை அத்தனையும் கட்டுக்குள்ளே வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளருக்கும் குறிப்பிட்ட சமயத்தில் மௌத்து வந்து விடுகிறார். இது ஒரு செய்தி. 2வது செய்தி, பைத்துல் முகத்தஸுடைய பணி முடியணும். அல்லாஹ் அதற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும். எனவே இறைவனுடைய திட்டமிட்ட ஏற்பாடு, இவர் வஃபாத்தானாலும் அதை தொடர்கிற ஆச்சரியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். இது 2. 3வது, ஊருக்கும் உலகத்திற்கும் புரிய வேண்டும், ஜின்கள் மறைவை தெரிபவர்கள் அல்ல. இந்த ஒரே நிகழ்ச்சியிலேயே ஒரு கல்ல 2 மாங்காய், பல மாங்காய் இது. ஒரே இதுல அனைத்தும் ஜின்களுக்கு மறைவான ஞானம் இல்லை. இருந்திருந்தால் இந்த பணி முடிஞ்சிருக்காது. அவங்க உயிரோடு இருப்பதாய் நினைத்துக் கொண்டு செய்தார்கள். இது 3வது செய்தி. 4வது, ரப்பு நினைத்தால் இந்த உலகத்திற்கு ஆதாரமாய் எதை வேண்டுமானாலும் ஆக்குவான். இங்கே பாருங்கள், பலம்மா கதைனா அலைஹில் மௌத மா தல்லஹும் அலா மௌத்திஹி இல்லா தாப்பத்துல் அர்த். பூமியின் ஒரு ஜீவராசியை இறைவன் மரணத்திற்கு அடையாளமாய் ஏற்படுத்துகிறான். இந்த ஜீவராசி இந்த ஆயத்தினுடைய தப்சீர்ல வர்றது அந்நம்லுல் அப்யவ் என்று சொல்வார்கள் அரபியில, கரையான். ஒரு கரையானை வைத்துக் கொண்டு இறைவன் இவ்வளவு பெரிய பாடத்தை உலகத்திற்கு தருகிறான்.